ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப குட்டியான ஒரு விலாக் தான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்க்கு போகிற ரொட்டீன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பண்ணுற குட்டி வேலைகளை உங்களோட அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபீஸ் தான் இருக்கும், பட் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்றதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து மோர் குழம்பு தான் பண்ண போகிறேன். ஸோ தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரைஸும் இந்த பக்கம் ஊற வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை தான் அதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன். ஸோ அதனால் பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு வந்து செஞ்சு. சரி, அதனால் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா வந்து வீட்லேயே அரைச்சேன். 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு, கொஞ்சம் போல் வெந்தயம், அது கூடவே மிளகு எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுக்க போகிறோம். இது வந்து கரம் மசாலாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த ஃப்ரை கூட, வெண்டைக்காய், பாவக்காய், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் இதே மசாலாவை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து பேபி பொட்டேட்டோ என்கிட்ட இருந்துச்சு. சரி, அதையே வச்சு செஞ்சுட்டேன். ஸோ கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த மசாலாவை நான் போட்டு இறக்கிட்டேன். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நான் இந்த கேஸ்ட் அயர்ன் பாத்திரத்தை தான் செஞ்சுருந்தேன். அதனால் நல்ல முருவெல்லாம் சூப்பராக வந்திருந்தது. அடுத்தது இங்கே மோர் குழம்புக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சம் போல் கொத்தமல்லி, ஒரு 3-4 துண்டு வந்து இஞ்சி, அது கூட இஞ்சி விட பாதியாக வந்து பூண்டு போட்டால் போதும். அது கூட வந்து ஒரு 1.25 ஸ்பூன் வந்து நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இங்கே என்ன பண்ணேன்னா கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருவேன். எனக்கு இந்த முகர் குழம்புல வெண்டைக்காய் போட்டு வைக்கிறது, இல்லை வடைலாம் செஞ்சு போடுவாங்கள்ல, அதெல்லாம் விட இந்த பிளெயின் மோர் குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே வந்து தேங்காய் பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை இந்த தாளிப்போட நான் சேர்த்துட்டேன். இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து கொதிச்சு வரணும். அந்த பச்சை ஸ்மெல் வந்து போனதுக்கப்புறமா அதே மிக்ஸி ஜாரில் வந்து நான் வந்து கேர்டை வந்து ஆட் பண்ணிவிட்டேன். ஒரே ஒரு விஸ்க்கு கொடுத்துட்டு கொஞ்சம் பட்டர் மில்க் மாதிரி நல்லா தண்ணியாக ஆக்கிட்டு இந்த பேஸ்ட்டோட ஆட் பண்ணிட வேண்டியதான். இது மோர் குழம்பு செய்யும்போது மட்டும் ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், திரிஞ்சு போகாமல் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் கொஞ்சம் லைட்டாக கொதி வர்ற டைமில் வந்து கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிட்டேன். அவ்வளோதான். இது வந்து கொதி வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து மண் பாத்திரத்தில் பண்ணுறதுனால ஆஃப் பண்ணிவிட்டேன், அந்த ஹீட் எப்படியுமே இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ காலையிலுக்கு டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா தோசையும் குருமா தான். இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி போட்டு தான் குருமா பண்ணியிருந்தேன். குருமா ரெசிபி நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து திருப்பி ஷேர் பண்ணல. ஸோ நான் இன்றைக்கி வந்து தக்காளி பழம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு செஞ்சுருந்தேன். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் நைட்டுக்கும் சேர்த்து தான் வச்சுருந்தேன், பட் ஆனால் காலையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. ஸோ நான் வந்து குக் பண்ண டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு இந்த டைனிங் டேபிளில் கொண்டு வந்து அடுக்கி வச்சுருவேன். ஸோ வந்து ஃபேனையும் போட்டு விட்டுருவேன். கொஞ்சம் நல்ல ஹீட் எல்லாம் போனதுக்கப்புறமா தான் வந்து டிஃபன் பாக்ஸ் மூடுவேன். ஸோ சாதமும் சரி, குழம்பும் சரி, நல்லா சூடாக இருக்கும் போதே பேக் பண்ணிட்டோன்னா கெட்டு போயிடும். கிளைமேட்டும் ஒரு வாட்டி ஒரு மாதிரி இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு பேக் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மோர் குழம்பு டிஃபன் பாக்ஸில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ஒரு வேலை கொட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கவர் போட்டுட்டு எனக்கு தனியாக, ஹஸ்பண்டுக்கு தனியாக பேக் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த காஃபி மக்குமே பேக் பண்ணி வச்சுருவேன். சரி, அவங்க அங்கே வந்து ஆஃபீஸில் காஃபி மக் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வீட்டிலேருந்து என்ன எடுத்துகிட்டு போகிறாங்களோ அந்த மக்லேயே வந்து காஃபி குடிச்சுப்பாங்க. ஸோ ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்றைக்கி மாம்பழம் தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். மீதி இருந்த ரைஸ் எல்லாம் வந்து கொஞ்சோண்டு தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சாச்சு. டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ண கையோட குளிச்சு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கோட அவுட்ஃபிட் இது தான். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் வந்து ஷால் பின் பண்ணிட்டு தான் ஆஃபீஸ்க்கு போவீங்களா அப்படின்னு. ஆஃபீஸ்க்கு கட்டாயமாக வந்து அது என்னமோ எனக்கு பழக்கமாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பின் பண்ணிட்டு தான் போவேன். அது ஏன் அவங்க குவெஸ்டனாக கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல, பட் இட்ஸ் நார்மல் தான். நான் வந்து அப்படி தான் போவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ்க்கும் கிளம்பியாச்சு. ஹஸ்பண்ட்க்கு வந்து என்ன தான் யார் காரை தொடச்சாலும் கிளம்பும் போது அவங்களுக்கு தொடச்சாதான் வந்து நிம்மதியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தொடச்சிட்டு இருந்தாங்க. டைம் ஆகுதுன்னு சொல்லி ஒரு வழியாக ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு.
இதுக்கப்புறம் குட்டி குட்டி வேலைகள் தான் ஈவினிங்கில் இருந்தது. நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ நைட்டு வந்து இன்றைக்கி காலையில் வச்ச குருமா இருக்கும்னு நினச்சேன் பார்த்தீங்களா, சூப்பர் டேஸ்ட்டாக இருந்ததுனால பாதி குருமாக்கு மேலே காலி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ நான் வந்து சப்பாத்தி வந்து அதுக்காக தான் பிளான் பண்ணிவிட்டு பிசைஞ்சு வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா இவ்வளோ பத்தாதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாசி பயிர் வச்சு தான் ரெடி பண்ணேன். இதுக்கு எதுவுமே சோக்லாம் பண்ண வேண்டாம். ஸோ நான் வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். நல்ல ஸ்மெல் வரும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. கடுகு, சீரகம், சோம்பு மூணுத்தையும் நல்லா போட்டு தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அது கூட உப்பும் வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஊறவே வைக்கல அப்படின்றதுனால நல்லா இருக்குமா நீங்கள் நினைக்கலாம். பட் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. சப்பாத்தி கூட பெஸ்ட்டு காம்பினேஷன். எனக்கு வந்து இது தோசையோட சாப்பிட்டா நல்லா இருக்குமான்னு தெரியல. பட் சப்பாத்தி கூட சூப்பராக இருந்தது. ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அண்ட் அதை வந்து மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ண வேண்டியதான். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் ஆட் பண்ண வேண்டியதான். இது வந்து பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். என்ன தான் வந்து நம்ம மனுஷனாக பிறந்த நம்மளுக்கு வந்து நிறைய ஃப்ரீடம் இருக்குது. எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் சாப்பிட்லாம், எங்கே வேணால் தூங்கலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஃப்ரீடம் இருந்தால் கூட எது நம்மளோட பிரேக்கிங் சிஸ்டமாக, எது சில டைம் வந்து இதை செய்யவே கூடாது அப்படின்னு டிசிப்ளினாக நம்மளை வளர்க்குது அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட்டும் நம்மளோட செல்ஃப் கான்ஷியஸுனால சில மனசாட்சி வந்து நம்மளை சில டைம் வந்து தடுத்து நிறுத்துகிறோம். இதை மட்டும் அவங்கக்கிட்ட பேசுகிறாத, இதை அவங்களுக்கு செஞ்சிடாத, இப்படி அவங்கள ஹர்ட் பண்ணிடாத, இங்கே போயிடாத, இதை செஞ்சிடாத உங்கள் லைஃப்பில் அப்படின்னு நம்மளுக்கு நிறைய டைம் நிறைய விஷயம் நம்மளுக்கு மனசாட்சி வந்து பிரேக்கிங் சிஸ்டமாக யூஸ் ஆகும்ல. அந்த மாதிரி எனக்கு மனசாட்சியை தாண்டி அதிகமாக பிரேக்கிங் சிஸ்டமாக யூஸ் பண்ணுறது வந்து எங்கள் அப்பா, அம்மா அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் தான். சில டைம் நான் விஷயங்களை வந்து ஷேர் பண்ணும்போது இல்லை இது இப்படி செய்யாத, இப்படி செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு பிரேக்கிங் சிஸ்டமாக இன்றைக்கு வரைக்கும் என் லைஃப்பில் இருந்திருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பிரேக்கிங் சிஸ்டமாக யார் இருந்திருக்காங்கன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த பயிர் வந்து நம்ம போட்டிருந்தோம் பாருங்கள், வெங்காயம் தக்காளியில் வெந்ததுக்கப்புறமா இந்த பயிரையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு பால் கொஞ்சம் நான் ஊற்றிருந்தேன். அதையும் ஊற்றி முடிச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டு இறக்கிட்டேன். நல்லா வந்து தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அது கூட பட்டரும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிட்டேன். சூப்பராக இருந்தது. நைட் ரொட்டீனில் கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தையும் வந்து விலக்கி வெளியில் காய வச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். See you all in another vlog. Take care and bye.